ஒவ்வொரு எஜுகேஷனல் பிளாக்லயும் பல நூறு பள்ளிகள் இருக்கு. ஒரு மாவட்டத்துல பல நூறு பள்ளிகள் இருக்குன்னா இந்த எஜுகேஷனல் பிளாக்ல இருக்கிற பள்ளிகள்ல ஒரு பள்ளிய அல்ல 2 பள்ளிய நான் என்னவா செய்வேன்றாங்க, மாதிரி பள்ளியா வைக்கிறேன்றாங்க. அப்போ மற்ற பள்ளிகள்லாம் என்னவா இருக்கும்? அப்போ என் புள்ள பள்ளியில படிக்கிறான், அரசு பள்ளியில படிக்கிறான், உங்க புள்ள வந்து மாதிரி பள்ளியில படிக்கிறான், இன்னொருத்தரோட புள்ள வந்து தகைசால் பள்ளின்ற வெற்றி பள்ளியில படிக்கிறான். இப்ப என் புள்ள கேட்காதா, ஏன்பா அதுவும் அரசு பள்ளி தான், அதுவும் அரசு பள்ளி தான், அது மாதிரி பள்ளின்னு சொல்றாங்கல்ல, அதுல ஏன்பா என்ன சேர்க்கலன்னு கேட்காதா? இல்லைங்களா? அப்ப என் பிள்ளைக்கு தாழ்வு மனப்பான்மை, அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு தானே கலைஞர் சமைச்சின்னு சொன்னாரு. ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மை கொடுக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல சார், அப்ப இந்த பள்ளியில சாதாரண பள்ளி நீங்க சொல்றீங்களா, அரசு பள்ளி, இந்த அரசு பள்ளியில் படித்தால் உயர்கல்விக்கு போக முடியாதா? மாதிரி பள்ளிக்கு படிச்சாதான் இல்ல சார், எந்த பள்ளியில படிச்ச, அப்ப எந்த பள்ளியில படிச்சாலும் போகலாம்னா அதுக்கு எதுக்கு மாதிரி பள்ளி? அதுக்கு ஏன் தனி பேரு, அது தனி முத்திரை? தேசிய கல்விக் கொள்கையில இந்த மாதிரி பள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதனுடைய நோக்கமும் இதனுடைய நோக்கமும் ஒன்றிணைஞ்சு போகுதுன்றீங்களா? பன்னாட்டு நிறுவனங்களுடைய நோக்கமே அதுதான். அதுதான் 86 நவோத்யா. அதுதான் உங்களுக்கு திரு நரேந்திர மோடி பல கெட்டதுகளை செய்யறாருன்னா அந்த கெட்டதுகள் எல்லாம் உட்கார்ந்து ஏற்கனவே ஒரு கெட்டது நடந்திருக்கும்ல, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டதா செய்யறேன்றார். இன்னும் சிறப்பா தீமையை இன்னும் சிறப்பாக செய்கிறேன் என்பதுதான் திரு நரேந்திர மோடியை தவிர திரு நரேந்திர மோடி உட்கார்ந்து யோசிச்சு எதையுமே செய்யல. இப்ப ஸ்டாலின் என்ன பண்றாரு? அதுதான் சிக்கல். இப்போ அது இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற சிக்கல் என்னன்னா, PMST என்பதை ஏற்க மாட்டோம்னு சொல்றோம்ல. ஏன் ஏற்க மாட்டோம்னு சொல்றோம்? ஹிந்தி திணிப்பு மட்டுமா? அதுல வேலை திறன் பயிற்சி தவறுன்னு சொல்றோம். குழந்தை பருவத்து மாணவர்களுக்கு வேலை திறன் பயிற்சி கூடாது. 3 மொழி என்று மொழிகளுடைய எண்ணிக்கையை கட்டாயப்படுத்தாத. அதையெல்லாம் கடந்து நீங்க PMST பள்ளியை ஏன் எதிர்க்கணும்னு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் இயக்குனராக இருந்த பள்ளிக்கல்வி இயக்குனர், கல்வித்துறையின் இயக்குனராக இருந்த மரியாதைக்குரிய திரு நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் பெரியார் திடல்ல நடந்த நவோத்யா பள்ளிகள் ஏன் கூடாது என்கின்ற கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையுரை ஆற்றியிருக்கிறார்.